ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபி வியூஸ் சேனல். டுடே நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ், அதாவது நம்ம பயணத்தை எங்கேருந்து தொடங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 132 கிலோமீட்டர்ஸ் தலக்கோனா வாட்டர் ஃபால். ஸோ நம்ம மார்னிங் ஒரு 7 o'clock கிளம்பணும். நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்ப பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்க இயற்கை காட்சிகள் எல்லாம் ரசிக்க முடியும். நம்ம கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு வேறு லெவலாக இருந்ததுங்க. மழை பெய்யுது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் தாங்க அம்மா அப்பாவுடைய அன்பு பாசம் அரவணைப்பு எல்லாம் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம வெளி உலகத்துக்கு போனாலும் அது குறையாது. வெளி உலகத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகமாகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாரும் இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தான் நம்ம இப்போ பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். இங்கே மொத்தம் 2 செக் போஸ்ட் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. நீங்கள் இங்கே ரூ. 100 என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா தனியாக ரூ. 100 பே பண்ணணும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்டு செக் போஸ்ட்டே தாண்டிட்டோம். அங்கே தான் கேட்பாங்க, உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா போயிட்டு வரும்போது சாப்பிட்டுக்கலாம். முன்பணமாக கொஞ்சம் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. இங்கே ரெண்ட்டுக்கு ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ரைஸு கம்மியாகவே இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு போங்க. அதிகமாக போட்டாங்கன்னா சாப்பிட முடியாது. இங்கே பாருங்க, இந்த ரோடு எப்படி டேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கார் பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கார் பார்க்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ட்ராவலிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே டிஎன் வண்டிங்களெல்லாம் அதிகமாகவே பார்க்கலாம் நீங்கள். இது ஆந்திரா மாநிலத்திலே பெரிய ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்க எனக்கே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். இங்கே குரங்கு நடமாட்டம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வர ஸ்நாக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த குரங்குக்கு தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ரொம்ப அன்பாகவே எடுத்துக்கும். இன்னைக்கு வேற சண்டே வேற, மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாகவே தான் இருக்கும். பாருங்க, அந்த ஃபால்ஸை பார்க்க எவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 1.5 கிலோமீட்டர் ஸ்டெப் ஏறி பயணம் செய்யணும் இப்போது. ஃபால்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் உட்காந்துட்ருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்கார்றதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்காகவும் இங்கே பார்த்திங்கன்னா அப்பயே இருந்து கல் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த இடத்துல உட்கார்றதுக்காக கொஞ்சம் ஜாலியாக ஒரு 5 நிமிஷம் பேஸ்ட் கூட போகலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சாப்பிடாதவங்க இங்கே வந்து உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம்.
கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி குளிக்கிறதுக்கு, ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்காக எல்லாமே இங்கேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதாங்க நீச்சல் குளம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஜாலியாக நீச்சல் கற்றுக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணும். ஏன்னா ஆழமாக அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் விளையாட நல்லா இருக்கும். என்னடா இந்த மரத்தில் ஒரே கயிறு கயிறாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மரத்தில் கயிறு கட்டணும்னா நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இது போல் வேண்டுதல் இருந்தால் அந்த மரத்தில் கயிறு கட்டிட்டு போங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போகிற ஸ்டெப்ஸு இதோ இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கோவில் இருக்குது. இதை பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபால்ஸுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமானது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் நாட் அலவுடு. இங்கே வந்து கவனமாக நடந்து போனோம். அதுமாதிரி வந்து டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ், உணவு வந்து இப்போ குரங்குலாம் வந்து வழங்கக்கூடாது. பிளாஸ்டிக் எதுவுமே போடக்கூடாது. முக்கியமாக ஷாம்பு சோப்பு எல்லாம் இங்கே யூஸ் பண்ணாதீங்க. ஸ்விம்மிங் டிரைவிங்லாம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதேமாதிரி டஸ்ட்பினை யூஸ் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இங்கே பாருங்க, இந்த மரத்தில் விழுதுகள் எல்லாம் எவ்வளோ நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஏறி தான் சேட்டை பண்ண போகிறோம். இப்போது சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. சின்ன வயசில் நம்ம இது போல் விழுதுகளை ஏறி எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்போம், எவ்வளோ ஊஞ்சல் ஆடியிருப்போம். ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில விழுதுகள் வந்து காஞ்சி இருக்கும். ஸோ அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் கீழே தான் விழுந்து வருவீங்க. நம்ம இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஏறி இப்போ ஊஞ்சல் ஆடுறோம். இல்லைன்னா நம்மளும் கீழே விழுந்து தான் வருவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே படிக்கட் போட்டு வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம ஏறி பயணம் செய்ய போகிறோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. இது ஏன்னா மக்கள் தவறி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் சைடு ஃபுல்லாகவே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்னால நம்ம ஈஸியாக ஏறி போகலாம். இதே கல்லும் மேடமாக இருந்தால் நம்ம ஏறி போக கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். இருங்க, இன்னொரு நண்பரை வரட்டும். இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலே அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கீழே தான் இருப்போம். ஏன்னா அவ்வளோ பள்ளமாக இருக்குது. பாருங்கள், வியூஸே செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபால்ஸோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 270 அடி அங்க. அப்போனா பாருங்க எவ்வளோ பெரிய ஃபால்ஸ்ன்னு பாருங்க. இப்போ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்க்கவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து மக்கள் சத்தம் கேட்குது, அதிகமாக கேட்குது. ஸோ வாங்க, கிட்ட வந்துட்டோம், போகலாம் வாங்க. எல்லோரும் ஓடி போவோம் ஃபால்ஸுக்கு. லெட் அஸ் ஹேவ் எ ஜர்னி. ஸோ கைஸ், கிட்ட வந்துட்டோம். அவ்வளோவா காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பலமாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆழம்னு நினைக்கிறேன், ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தவறி விழுந்தாலும் அவ்வளோதான், சொல்ல முடியாது. ஸோ இது ஃபுல்லாக டவுனில் இருக்குது. தண்ணியோட சத்தம் பாருங்கள், எவ்வளோ தூரம் கேட்குது பாருங்கள் தண்ணியோட சத்தம். ஆனால் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருங்க. நான் இருந்தாலும் தண்ணியோட சத்தம் எவ்வளோ சத்தமாக கேட்குது பாருங்கள். கைஸ், இங்கே மங்கி எல்லாம் அதிகமாக இருக்குது. இதை பாருங்கள், ஓடி வருது நான் பார்க்குறதுக்காக. பாருங்கள், ஐயோ ஐயோ. இந்த பொருளுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் பத்திரமா வாங்க, ஏன்னா பிடுங்கி சாப்பிடுவோம். ஹாய் சொல்லாமா, ஹாய் வெல்கம்.
ஓ மை காட். இங்கே பாருங்கள், இந்த குரங்கை பாருங்கள், நம்மளே மிரட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 இடம் இருக்குது குளிக்க. மேலேயும் போய் குளிக்கலாம், கீழேயும் குளிக்கலாம். கீழே வந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. மேலே போகணுன்னா 1 கிலோமீட்டர் ஆஃப் லோடிங் பண்ணணும். அதனால் வயசானவங்க யாரும் இங்கே மேலே வரமாட்டாங்க. நீங்கள் மேலே நடந்து போகும்போது அவ்வளோவா படிக்கட்டே பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கல்லும் மேடுமாக தான் இருக்கும். அவ்வளோவா கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி போகணும். நீங்கள் மேலே போய் குளிக்கும்போது பார்த்து பத்திரமா குளிங்க. ஏன்னா பாசை இருக்கும், வழிக்கு கீழே விழுவீங்க. சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. நம்ம மேலே போயிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வியூஸும் செம்மையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணனா வந்து Okay. இல்லை